நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுப்மன் கில்லை கேப்டன் ஆக்காம இவரை தான் கேப்டனா ஆக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம விராட் கோலி, ரோஹித் சர்மா குறித்தும் இந்திய அணியோட முன்னாள் வீரர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ரசிகர்களால சின்ன தல அப்படின்னு அன்போடு அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னா யூடியூப் சேனல் ஒண்ணுல கிரிக்கெட் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. சமீப காலமா ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேரும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்தும் ஓய்வு பெற வேணும்னு சில பேர் சொல்லிட்டு வரும் நிலையில சுரேஷ் ரெய்னா தன்னுடைய கருத்தை முதல் முறையா வெளிப்படுத்தி இருக்காரு. இது குறித்து சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 ஓவர் உலகக்கோப்பை 2027 ஆண்டு நடைபெற இருக்குது. இந்த தொடர்ல இந்திய அணி வெற்றி பெற வேணும்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கண்டிப்பான முறையில விளையாட வேணும்னு ரெய்னா தெரிவிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பதான் சாம்பியன்ஸ் கோப்பையை ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் அனுபவம் அதிக அளவுல இருக்குது. ரோஹித் சர்மா தொடர்ந்து லோக்கல் கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா பயிற்சியிலையும் ஈடுபட்டுட்டு வராரு. ஆனா தேர்வு குழு எடுக்கிறது தான் இறுதியான முடிவா இருக்கும். ஒருவேளை நான் முடிவு எடுக்கும் இடத்துல இருந்தா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை கேப்டனா தொடர வைப்பேன்னு சுரேஷ் ரெய்னா தெரிவிச்சிருக்காரு. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே 50 ஓவர் உலகக்கோப்பையை விளையாட வேணும். விராட் கோலி ஏற்கனவே 2011 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா 2 T20 கோப்பையை ஜெயிச்சிருக்காரு. அதனால தேர்வுக்குழு இந்த ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கேப்டனா சுப்மன் கில் வரப்போறாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நாள் கிரிக்கெட்ல கேப்டன் வாய்ப்பா வழங்குனாங்கன்னா நிச்சயமா அவரு சாதிச்சு காட்டுவாரு. அதே மாதிரி இந்திய அணியில கண்டிப்பா ரிஷப் பண்ட் சேர்க்கப்பட வேணும்னு நினைக்கிறேன். அவர் விளையாடின கடைசி ஐபிஎல் போட்டியில சதம் அடிச்சு இருந்தாரு. ஐபிஎல் தொடர்ல அவர் எப்போதுமே சிறப்பா விளையாடுவாரு. அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் அப்படிங்கிற பெயரு அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து இருக்கும். இருந்தாலும் அதை அவர் ரொம்ப சிறப்பா எதிர்கொண்டாரு. சுரேஷ் ரெய்னாவோட இந்த கருத்துகள் பற்றிய உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.